இந்த சுவாமிக்கு இந்த கோயிலுக்குள்ள வந்து மண்டோதரிக்கு வந்து வழிபட்டு மண்டோதரிக்கு செலவு வச்சிருக்காங்க. மண்டோதரி நினைவிடமா மண்டோதரி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த கோயிலில் மரகத லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. மரகத நடராஜர் வருஷத்துல ஒரு முறை தான், எல்லா நாளும் சந்தன காப்புல அப்படியே இருக்கும், வேற எதுவுமே கலைக்க மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் மார்கழி மாசம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு தான் இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. சந்தனத்தை எடுத்து அபிஷேகம், வருஷத்துல ஒரே ஒரு நாள் அபிஷேகங்கிற, அதாவது வந்து மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த கோயில் வந்து அபிஷேகம் 3 நாள் உற்சவம் மார்கழி மாதத்தில் நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கும். ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்கு அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வருஷத்தில் ஒரு நாள், மற்ற எல்லா நாளும் சந்தனத்தை எடுப்பாங்க, வைப்பாங்க, வச்சுருவாங்க. இந்த வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். மரகத நடராஜர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்க வைக்காது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், பக்கத்தில் நிற்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கொள்ளா காட்சி. அந்த மரகத நடராஜரை வணங்கி அந்த கோயிலில் தில்லை சிதம்பரத்துக்கு ஆதி சிதம்பரம்னு, நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு அதுதான் மூலப்புள்ளி. நம்ம சிதம்பரம் இருக்குங்கள, அதுதான் உலகத்தினுடைய மையப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிதம்பரத்துக்கு அப்புறம் ஆதி சிதம்பரம்னு உருவான ஊர் அதுதாங்க அது. இந்த சிதம்பரம் உருவாகிறதுக்கு மையப்புள்ளி உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஊர் அந்த ஊர் ஆதி சிதம்பரம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது, 8 பேர்கள் இருக்குது இந்த ஊருக்கு.